Hi viewers, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Suzuki Gixxer 155. Suzuki Gixxer 155 எடுத்துட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களே ரெண்டு மாடல் இருக்கு. ஒன்னு வந்து நேக்கட் ஸ்போர்ட் மாடல். அதாவது ஃபேரிங் இல்லாம வரக்கூடிய ஒரு பைக். இன்னொன்னு ஃபுல் ஃபேர்ட் பைக். அதாவது ஸ்போர்ட்ஸ் பைக்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு செக்ஷன்லயும் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பைக்ஸ் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு. சோ ஓவராலா இந்த ரெண்டு பைக்கோட ரிவ்யூவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. சரி ஏன் ரெண்டு பைக்குமே வந்து ஒரே வீடியோ போடுறீங்க தனித்தனியாக போடலாம்ல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டு பைக்லையுமே வந்து ஓவராலாக மேக்ஸிமம் 90% வரைக்கும் எல்லாமே ஒரே விஷயம்தான். ரெண்டுலேயுமே வந்து பெரிய சேஞ்சஸ்னே கிடையாது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா டேங்க் கெப்பாசிட்டி, இன்ஜின் உடைய பவரு, அப்புறம் ஓவரால் லுக்கு, பில்டு குவாலிட்டி, ஸோ இது எல்லாமே வந்து ஓவராலாக எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்னும் சொன்னால் டயர் சைஸ் முதற்கொண்டு எல்லாமே ஒரே இதுதான். ஆனால் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படின்றது இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைஸு, வெயிட்டு, கிரவுண்ட் கிளியரன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு அதாவது சொன்னேன்ல மிச்சம் 10% டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல. ஸோ அது மட்டும் தான் டிஃப்ரென்சஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுக்காக வந்து தனியாக ரெண்டு வீடியோ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஓவரால் வேஸ்ட் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரே வீடியோ போட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோட எண்ணில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Suzuki Gixxer SF155யும் Suzuki Gixxer 155 அதாவது ஸ்போர்ட்ஸ் மாடலையும் நேக்கட் ஸ்போர்ட் மாடலையும் சைட் பை சைட் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணி இந்த பைக்குக்கும் அந்த பைக்குக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் வந்து டோட்டலாக வந்து சொல்லிடுறேன். ஸோ ஓவராலாக இந்த வீடியோட எண்ணில் வந்து இந்த ரெண்டு பைக்கை பார்த்தினா ஃபுல் ஸ்பெக்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி இந்த பைக் நீங்கள் எடுக்கலாமா கூடாதா அப்படின்றதையும் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லுக்ஸ்னு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஓவராலாக பைக்கோடைய லுக் தான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்குமே அப்படி தான். எஸ்எஃப்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஹெட்லைட் அப்படின்றது வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருந்தாலும் அந்த ஹெட்லைட்டோட டிசைன் அப்படின்றது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஐ கேட்சியாலாம் இல்லை. அந்த டிசைன் அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது இன்னும் பாயிண்டியாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஸோ ஓவராலாக இப்போ R15ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ணுன்றது வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த பைக்கில் வந்து அந்த கண்ணு மாதிரி கொடுத்துட்டு நடுவுலையுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இந்த எல்இடி லைட்டுக்குரிய இது கொடுத்துருப்பாங்க, சர்ஃபேஸ்ன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு பெரிய எல்இடி ஸ்ட்ரைக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனாலுமே அதில் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. டிசைனில் அதுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. ஆனால் நேக்கட் ஸ்போர்ட் மாடலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சு. நேக்கட் ஸ்போர்ட் மாடலில் எப்படி சொல்ல அதோடைய ஹெட் அப்படின்றது வந்து நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. ஓவரால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி, இது போக அந்த பைக்கோட டயரு, பின்னாடி இருக்கக்கூடிய சீட்டிங்கு எல்லாமே வந்து ஓவரால் நல்லா தான் இருந்துச்சு. இது போக சைட்லேருந்து பார்க்கக்கூடிய அந்த டிசைனு எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெண்டாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பவர். இந்த பைக் வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் பொருத்தப்பட்ட ஒரு பைக்கு. இது வந்து 155 சிசி இன்ஜின்றது கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் SOHC செட்டப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது வந்து 13.6 PS பவரும் 13.8 Nm டார்க்குமே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓவராலாக பவர் வைஸில் பேசிக்காக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி சொல்ல முடியாது. பேசிக்கான டார்க் ஃபிகர்ஸ் தான், பேசிக்கான பவர் ஃபிகர்ஸும் தான். ஓவராலாக நல்லாயிருக்கு, அவ்வளோதான். அதாவது நீங்கள் இந்த பைக் எடுத்து ட்ரைவ் பண்ண உடனே நல்லா அப்படியே பவர்ஃபுல்லாக இழுத்துட்டு போகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் இழுத்துட்டு போகாது. இந்த பைக் வந்து ஓவராலாக நீங்கள் ஓட்டுறப்ப எப்படி சொல்ல நார்மலான சிட்டி கம்யூட்டுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஹைவே ரைடிங்னு பார்க்குறப்ப வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பைக்குன்றது வந்து அநேகமாக ஒரு 120 வரைக்கும் வந்து கண்டிப்பாக தொடும். நான் வந்து ஹையர் ஸ்பீட் எவ்வளோ தொட்டேன் அப்படின்னா 110 வரைக்கும் தொட்டிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னால் அந்த ஸ்பீடுன்றதை கொடுக்க முடியல. எனக்கு போன டிராஃபிக் அதெல்லாம் இருந்ததுனால சரியாக என்னால் வண்டி ஓட்ட முடியல. ஸோ ஓவரால் 120 வரைக்கும் போகும்னு சொல்லி என் ஃப்ரெண்டுமே சொல்லியிருந்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை கிக் ஸ்டார்ட் வேரியன்ட் அப்படின்றதே கிடையாது. அதாவது கிக்கர் அப்படின்றது வராது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பட்டன் தான். அதாவது எலக்ட்ரிக் மோட்டார் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்து தான் வந்து நம்ம ஆன் பண்ணுறது பண்ண முடியும். எல்லா பைக்குமே அப்படியே இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பைக்கும் அதே மாதிரி தான். அதாவது கிக்கர் அப்படின்றது வந்து வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கியர் செட்டப். இதில் வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓவரால் 150 சிசி பைக்குக்கு வந்து அது இந்த அளவுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற பைக்குக்கு வந்து 5 கியர் அப்படின்றது வந்து போதுமானது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேங்க் கெப்பாசிட்டி. இது வந்து 12 லிட்டர் ஃபியூல் அப்படின்றத பிடிக்கும். இதில் ரிசர்வ் அப்படின்ற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் பொருத்தப்பட்டதுனால ரிசர்வ் அப்படின்ற ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷாக் அப்சர்வர். ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஷாக் அப்சர்வர் வரும், பேக்கில் வந்து மோனோ ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஷாக் அப்சர்வரில் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. இதில் எந்த விதமான குறையுமே வந்து சொல்ல முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டிங். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்இடி தான். ஆனால் சைடில் வரக்கூடிய இண்டிகேட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹாலஜன் செட்டப் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய 2 சைடு இண்டிகேட்டருமே வந்து ஹாலஜனு, பேக்லேயுமே அதே மாதிரி 2 ஹாலஜன் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்இடி செட்டப் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எல்இடி செட்டப். நல்லாவே பிரைட்டான ஒரு விசிபிலிட்டி அப்படின்றது கொடுக்குது. இதில் எந்த விதமான குறையுமே வந்து நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா தான் இருக்குது. இது SF மாடலாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நேக்கட் ஸ்போர்ட் மாடலாக இருக்கட்டும், ரெண்டுலுமே வந்து லைட் அப்படின்றது வந்து ரெண்டுலேயுமே சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு வரப்ப ஒன்றில் வந்து 160 mm இன்னொன்றில் வந்து 165 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. SF மாடலில் வந்து 165 mm, நம்மளுடைய நார்மல் நேக்கட் ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 160 mm அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டயர்ஸ்ன்றது நல்லா ப்ராடாக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 100/80, பேக்கில் வந்து 140/60 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓவராலாக நல்லா கார்னரிங் அப்படின்றது நல்லா பண்ண முடியும் அப்படின்றது ஒரு யதார்த்தமான விஷயம். இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசி, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாக்கோமீட்டர், ரெண்டாவது வந்து கியர் இண்டிகேட்டர், மூணாவது ட்ரிப் மீட்ரு, அதுக்கடுத்தா ஸ்பீடோமீட்ரு, ஃபியூவல் கேஜ், ஏபிஎஸ் இண்டிகேட்டர், நியூட்ரல் இண்டிகேட்டர், அதுக்கடுத்தா பாஸ் லைட் இண்டிகேட்டர், அதுக்கடுத்து ஆர்பிஎம் லிமிட் இண்டிகேட்டர், அதுக்கடுத்தா இன்ஜின் மேல்ஃபங்க்ஷன் சுவிட்சு, இதுக்கடுத்தா லோ ஃபியூவல் இண்டிகேட்டர், இதுக்கப்புறம் கிளாக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதோட வேரியண்ட். இது வேரியண்ட் அப்படின்றது வந்து ஒரே வேரியண்ட் தான். அதாவது ஃப்ரண்ட்டில் டிஸ்க் வச்சது, பேக்கில் ட்ரம் வச்சது, இந்த மாதிரி தனித்தனி வேரியண்ட்டாக வருதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி வராது. ஒரே வேரியண்ட்டு, 3 கலர் ஆப்ஷன். ஒன்று வந்து பிளாக்கு, இன்னொன்று கிரே, மூணாவது வந்து MotoGP ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக்கும் கிரேவும் கொஞ்சம் சீப்பானது. அதே இது MotoGP ப்ளூ எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2000 3000 வரைக்கும் காஸ்ட் அப்படின்றது வந்து கூட வருது. இதுக்கடுத்த ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ ஒரு 150cc பைக்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து 1 லட்ச ரூபா இல்லாட்டினா 1,50,000 எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் வந்து அதுக்காக பே பண்ணலாம். ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1,17,000 இருக்குது, இன்னொன்று வந்து 1,27,000 இருக்குது. ஓவராலாக இந்த பைக்கோடைய ப்ரைஸிங்னு பார்க்குறப்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றதையும் தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு மட்டும் தோணுதா இல்லை உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம் என்ன ப்ரோ ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பல்சர் 150 எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா FZ வெர்ஷன் 3 எடுத்துக்கோங்க, எல்லாமே 1 லட்ச ரூபா 1,02,000 இவ்வளோ தான் அதோட ப்ரைஸ் அப்படின்றது இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு சில பைக்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் R15 MT15 இது எல்லாமே வந்து பவர் அதிகம் இருக்கக்கூடிய பைக்கு, அதே மாதிரி ஃபீச்சர்ஸுமே அதிகம் இருக்கக்கூடிய பைக்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அது VVA இருக்கும், லிக்விட் கூலிங் சிஸ்டம் அப்படின்றத கொடுத்துருக்குவாங்க. ஓவராலாக அதோடைய லுக்கு டிசைன் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். அதை அந்த மாதிரி பைக்கு கம்பேர் பண்ணுறப்ப அதுக்கு அந்த அளவுக்கு ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் இந்த பைக்குக்கு இவ்வளோ ப்ரைஸ் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்றதையும் தெரியப்படுத்துங்க. எனக்கு இது நிஜமாக ஓவர் ப்ரைஸிங்காக தான் தெரியுது. ஏன்னா 1,27,000 அப்படின்றது வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. ஆன்ரோடுன்னு வரப்போ எப்படி பார்த்தாலும் சரி 1,45,000 1,50,000 வரைக்கும் கூட அது ப்ரைஸ் அப்படின்றது வரலாம். 1,50,000 இந்த பைக் வாங்குறதுக்கு 1,75,000 நான் MT15 எடுத்துருவேன். ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் MT ஓட்டியிருக்கேன், அதோடைய பவர் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். இதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெயிட்டுன்னு பார்க்குறப்ப ஒன்று வந்து அதான் நேக்கட் ஸ்போர்ட் மாடல் வந்து 141 கிலோ. இதுக்கடுத்த SF மாடல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 148 கிலோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 7 கிலோ வெயிட் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்குது. இதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டாப் ஸ்பீடுன்னு பார்க்குறப்ப ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் கூட இது அச்சீவ் பண்ணோம். ஓவராலாக நல்ல ஒரு ஸ்பீடு தான். ஆனால் என்ன 2 பைக்குமே விண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது கிடையாது. நான் 2 பைக்குமே ஓட்டியிருக்கேன். 2 பைக் ஓட்டினதுமே எனக்கு வந்து மூஞ்சில் காற்று அடிக்கிறதுன்னு நல்லாவே ஃபீல் ஆச்சு. நீங்கள் அந்த பைக்கை லாங் ரைட் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து தனியாக நீங்கள் விண்ட்ஷீல்டு அப்படின்றது வந்து வாங்கி கண்டிப்பாக அந்த மாதிரி தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதுதான் வந்து ஓவரால் விண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்றத கொடுக்கும். இதுக்கடுத்து தான் இந்த பைக்கில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதோட கூலிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து ஏர் கூல்டு இன்ஜின் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏர் கூல் இன்ஜின் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கூலிங் சிஸ்டம். வெறும் 13 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, அது நியாயமான விஷயம் தான். ஓரளவு ஆயில் கூலிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் 250cc பைக்குக்கே வந்து அவங்க ஆயில் கூலிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் ஆயில் கூலிங் கொடுத்தாங்க அப்படின்னா தான் ஆச்சரியப்படுறதுக்கு இருந்திருக்கும். ஸோ இந்த பைக்கில் வந்து ஏர் கூலிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது லாங் ரைட் போகிறது கொஞ்சம் ஒரு ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். இதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரேக்ஸ்னு வரப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ABS அப்படின்றது ஆக்ட் ஆகும். ஸோ சிங்கிள் சேனல் ABS அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய ஒரு ஆப்ஷனு. டுவல் சேனல் ABS அப்படின்றத அஃபோர்ட் பண்ண முடியுமா, அதாவது அந்த மாதிரி வேரியன்ட் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரே வேரியன்ட்டு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்கில் வரும், ஃப்ரண்ட்டில் மட்டும் ABS அப்படின்றது ஆக்ட் ஆகும். ஃபியூல் டெலிவரி டைப்னு பார்க்குறப்ப ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய எல்லா பைக்ஸிலும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படின்றத கொடுத்தாலும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது என்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்போர்ட்டி கம்யூட்டர். அதாவது பைக்கோடைய லுக் அப்படின்றது வந்து நல்லா ஸ்போர்ட்டியான லுக்கில் இருக்கும். ஆனால் இது டே டு டே லைஃபுக்கு சிட்டிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைக் அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓவரால் அந்த பைக்கோடைய மைலேஜுமே வந்து 50
45லேருந்து 50 வரைக்குமே வந்து மைலேஜ் அப்படின்றது தருது. ஓரளவு நல்ல மைலேஜ் தான். அதாவது ஹார்ஸ் டிரைவிங் இல்லாமல் ஓட்டினீங்க அப்படின்னா 55 வரைக்கும் இதுலேருந்து மைலேஜ் அப்படின்றது எடுக்க முடியும். ஆனால் ஹார்ஸ் டிரைவிங் அப்படின்றது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் 42லேருந்து 47 தான் வந்து இதோடைய ஃபியூயல் எக்கானமி அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பைக்குக்கு வந்து எத்தனை ஸ்டார்ஸ் கொடுக்கலான்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து 4 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா இந்த பைக்கோடைய ப்ரைஸிங் அப்படின்றது கூட இருக்குது. இதோடைய கூலிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து ரொம்ப பேசிக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்கல. என்னுடைய ஓவரால் ரிவ்யூ அப்படின்றது தான். ஆனால் அட்வான்டேஜஸ் அண்ட் ட்ராபேக்ஸு இந்த பைக்கை நீங்கள் லாங் ட்ராவல் எடுத்துகிட்டு போகலாமா, அப்படி எடுத்துகிட்டு போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பேசிகிட்டே போனேன்னு வச்சுக்கோங்களேன் 15 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்லி போயிடும். இப்போயே அநேகமாக 5 நிமிஷம் தொட்டுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் இந்த வீடியோ அவ்வளோதான். முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படின்றது வந்து நான் டேப்லெட் கார்மில் போடுறேன்ல பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நேக்கட் ஸ்போர்ட் மாடல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1.15 லேக். அதே இது ஸ்போர்ட்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1.25 லேக். ஓவராலாக 10,000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்குறப்ப நேக்கட் ஸ்போர்ட் மாடலில் 160 mm, ஸ்போர்ட்ஸ் மாடலில் 165 mm. ஸ்போர்ட்ஸ் மாடலுக்கு 165 mm கொடுக்குறது வந்து நல்ல விஷயம் தான். கீழே தரையில் வந்து பெல்லி பேன் அப்படின்றது தட்டாது. இதுக்கடுத்த வெயிட்னு பார்க்குறப்ப 141 கிலோ. அதாவது நேக்கட் ஸ்போர்ட் மாடல் வந்து 141 கிலோ, ஸ்போர்ட்ஸ் மாடல் அப்படின்றது வந்து 148 கிலோ. 7 கிலோ டிஃப்ரென்சஸ் அப்படின்றது இருக்குது. இதுக்கட டாப் ஸ்பீட்னு பார்க்குறப்ப ரெண்டு பைக்குமே வந்து ஓரளவு ஒரே டாப் ஸ்பீட் தான் வந்து எட்டும். இல்லை இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படின்றது வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து கொஞ்சம் கூட போகலாம். அதுக்கட டைப் ஆஃப் வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னோட நேக்கட் ஸ்போர்ட் மாடல், இன்னொன்று வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது போக லென்த்து, வீல் பேஸு, இந்த பைக்கோடைய ஓவரால் வித்து, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 mm 7 mm தான் டிஃப்ரென்சஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து கன்சிடர் பண்ணல. பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு 5-6 விஷயங்கள் தெரிஞ்சாலே மேக்ஸிமம் போதும். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பைக்கை பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதே மறக்காமல் கேளுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நிஜமாக நமக்கும் சரி நம்ம சேனலுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இதே போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.